ஓகே. லோக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்ல ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரல் காலம். ஓகே, வெர்டிபிரல் அப்படின்னா அது வேர் இஸ் த லொகேஷன் ஆஃப் வெர்டிபிரல் காலம். அது எங்க இருக்கு அப்படின்னா பேக் போன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் வெர்டிபிரல் காலம் ஆர் present in the dorsal side of the human body. ஓகேங்களா, முதுகுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இட் இஸ் ஏ ராட் லைக் ஸ்ட்ரக்சர், ஸ்லைட்லி எஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், கொஞ்சம் எஸ் ஷேப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரிஸில் மொத்தம் எத்தனை போன்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 26 போன்ஸ் இருக்குது. இதை நோட் பண்ணிங்க, இதில் 1 மார்க்கில் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் போன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 26 போன்ஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க, இந்த 26 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா, ஒன்று செர்விக்கல், செர்விக்கல் வெர்டிப்ரே. செர்விக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குது செர்விக்கல் வெர்டிப்ரே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 நம்பர் ஆஃப் செர்விக்கல் வெர்டிப்ரே இருக்குது. ஓகே, 7. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொராசிக் வெர்டிப்ரே. தொராசிக் அப்படின்னா நம்மளுடைய செஸ்ட் ரீஜன், அதில் வந்து எத்தனை இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தொராசிக்கில் மொத்தம் 12. ஓகேங்களா, 12 வெர்டிப்ரே. தென் லும்பார். லும்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு பகுதி, இதில் எத்தனை உங்களுக்கு வெர்டிப்ரே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலி 5 வெர்டிப்ரே. ஓகே, டோட்டலி 5 வெர்டிப்ரே. தென் சாக்ரல் வெர்டிப்ரே. சாக்ரல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபியூஸ்டு. இது வந்து அன்ஃபியூஸ்டாக யாருக்கு இருக்குன்னா குழந்தைகளுக்கு அன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, 3 போன்ஸ் ஆர் அன்ஃபியூஸ்டு. ஸோ சாக்ரல் வெர்டிப்ரே வந்து பார்த்தீங்கன்னா 1, காக்கீசியலும் 3 போன்ஸ் சேர்ந்து ஒன்றா இருக்குது. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, 19, 24, 26. ஓகே, ஸோ மொத்தம் இதில் நம்பர்ஸ் முக்கியம். இதில் நமக்கு வந்து லும்பார் வெர்டிப்ரே, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் ரைஸ் ஆகுறது எங்கே அக்கர்ஸ் ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லும்பார் வெர்டிப்ரே. ஓகேங்களா, எஸ்பெஷலி வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லும்பார் வெர்டிப்ரே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஆஃப் த ஆஃப்டர் த மேரேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சி தே கேரி த ஃபீட்டஸை கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறது யார் அப்படின்னா லும்பார் வெர்டிப்ரே. ஓகேங்களா, ஸோ அது வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லும்பார் வெர்டிப்ரேல வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசேரியன் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனஸ்தட்டிக் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அது எதில் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டு தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது எந்த ஸ்பைனல் அப்படின்னா எந்த இடத்துல அப்படின்னா இந்த லும்பார் வெர்டிப்ரே. அந்த லும்பார் வெர்டிப்ரே இன்ஜெக்ட் பண்ணும்போது அது லைஃப் லாங் என்னது ஒரு கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸ், அதாவது நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அந்த இடத்துல பெயினிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறத டாக்டர்ஸே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வெர்டிப்ரே வந்து பார்த்தீங்கன்னா லும்பார். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன கேட்டகரிஸ் பார்க்குறோம் அப்படின்னா லும்பாரோட வெர்டிப்ரா ஹேஸ் த சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன். நல்லா தெரிஞ்சுங்க, வெர்டிப்ராங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ போர்ஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹாலோன்னா என்ன சொல்லுவீங்க, ஒரு கேவிட்டி மாதிரி. சென்ட்ரலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் த வெர்டிப்ரா ஹேஸ் த சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தா நியூரல் கெனால் பிகாஸ் ஆஃப் த்ரூ விச் ஸ்பைனல் கார்ட் ப்ராசஸஸ். அதுக்குள்ளே தான் உங்களுக்கு யார் போகிறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு இது உள்ளே தான் போகுது. ஓகேங்களா, ஸ்பைனல் கார்டு இது உள்ளே தான் போகுது. அப்போ வெர்டிப்ரல் காலத்தில் ஒரு கேவிட்டி இருக்குது சென்டரில், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன் ஆர் நியூரல் கெனால். ஏன்னா நியூரல் கெனால்னா அதில் தான் ஸ்பைனல் கார்டு உள்ள ப்ரொடெக்டடாக இருக்குது. அப்படின்னா பார்த்துங்க, பிரெயின் வந்து ஸ்கல்லுக்குள்ளே இருக்குது, ஸ்பைனல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிப்ரல் காலத்துக்குள்ளே இருக்குது. எல்லாமே வந்து வெல் ப்ரொடெக்டட். இந்த நம்பர் ஆஃப் செர்விக்கல் வெர்டிப்ரே மொத்தம் எத்தனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 7. ஆல்மோஸ்ட் அது எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன் ஆல் மேமல்ஸ், எல்லா மேமல்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இந்த கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 7 ஆர் என்னது இன் ஆல்மோஸ்ட் என்னது ஆல் மேமல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிப்ரல் காலம் ப்ரொடெக்ட் இன்னர் கார்டு. ஓகேங்களா, ப்ரொடெக்ட் த ஸ்பைனல் கார்டு, அது உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. இல்லாட்டி ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா புரோக்கன் ஆகிடும். ஓகேங்களா, இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் நர்வஸ் சிஸ்டம். நமக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து நர்வஸ் சிஸ்டம் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பைனல் கார்டோட ரோல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்மளுடைய பாடியில் இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணுறது, பிரெயினில் ஆர்டர்ஸை கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட. ஸ்பைனல் கார்டு இட் ஆக்டிவேஷன் அது ரிஃப்ளெக்சரி யூனிட்டாக இருக்கும். ரிஃப்ளெக்சரி யூனிட் கண்ட்ரோல் பண்ணுறது இதாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ வெர்டிப்ரல் காலம் ப்ரொடெக்ட் த ஸ்பைனல் கார்டு, சப்போர்ட் த ஹெட். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம பாடியிலே வெரி ஒயிட்டஸ்ட் ஆர்கன் செப்பரேட்டாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஸ்கல்லு தான். ஓகேங்களா,
ஸ்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிறு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏன்னா, அந்த வெர்டிபிரல் காலம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. கார்ட்லேஜினஸா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னா, கார்ட்லேஜினஸா இருக்கும். அது கார்ட்லேஜினஸா இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன செய்யாது? சப்போர்ட் பண்ணாது. ஓகேங்களா? அத சப்போர்ட் த ஹெட் அண்ட் சர்வ் அஸ் த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மென்ட் ஆஃப் த ரிப்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க. அப்ப கழுத்து பகுதியில உங்களுக்கு என்னென்னலாம் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த வெர்டிபிரல் காலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டோட அட்டாச் ஆயிருக்கு. 1 ஃபர்ஸ்ட் அட்டாச்மென்ட். செகண்ட் அட்டாச்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்ஸ் இந்த மார்பு கூடு பார்த்தோம் இல்லையா? இந்த ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, டார்சல் சைடுனா வந்து பார்த்தீங்கன்னா, பேக் சைடு. அந்த டார்சல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன செய்யுது அப்படின்னா, அட்டாச்மென்ட் இருக்கு. ஓகேங்களா? அட்டாச்மென்ட் ஃபார் த ரிப்ஸ். அப்புறம் மஸ்குலேச்சர் ஆஃப் த பேக். நம்ம வந்து முதுகு சைடு உள்ள பேக் சைடு உள்ள மசில்ஸ் எல்லாமே இந்த வெர்டிபிரல் காலத்தோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ வெர்டிபிரல் காலம் வந்து பார்த்தா நமக்கு ஒரு பொசிஷனையும் குடுக்குது. அதுல போன்ஸும் ரிப்ஸ்ல உள்ள போன்ஸும் அட்டாச் ஆயிருக்கு. ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்ட குடுக்குது. ஏன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த வெர்டிபிரல் காலம் இல்லன்னா, உங்களுக்கு வந்து ஹெட் வந்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ ஹெட் சப்போர்ட் இது எல்லாமே பண்றது யார் அப்படின்னா, இந்த வெர்டிபிரல் காலம். ஓகேங்களா? ஸோ மஸ்குலேச்சர் ஆஃப் த பேக் இதுதான் இங்க குடுத்துருக்காங்க இது ஃபுல்லாவே. இந்த நெக்ஸ்ட் வெர்டிபிரல் காலத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டிபிரல் காலம் இது குடுக்கும்போது இதுல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வெர்டிபிரல் காலத்துக்கும் லைக் தட் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு வெர்டிபிரல் காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இடையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஃபினட்டா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க அப்படின்னா, தே ஹேவ் எ ஸ்பேஸ். ஓகேங்களா? இப்படி இருக்கு அப்படின்னா, இடையில வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ்ல வந்து யார் இருக்கா அப்படின்னா, தே ஹேவ் எ கார்டிலேஜினஸ் போன். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னது கார்ட்லேஜ் இருக்கும். ஓகேங்களா? கார்ட்லேஜ் எதுக்கு இருக்கு? அப்ப ஒரு ஸ்பைனுக்கும் இன்னொரு ஸ்பைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்லேஜ். ஸோ எங்கெல்லாம் போன்ஸோட ஜாயிண்ட்ஸ் இருக்கோ, அங்க டெஃபினட்டா என்ன இருக்கும் அப்படின்னா, கார்ட்லேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த கார்ட்லேஜ்? கார்ட்லேஜோட வேலை என்ன அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள். அங்க கவனிங்க நம்ம நிமிரலாம், குனியலாம். ஓரளவு ஃப்ளெக்சிபிள் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஓரளவு நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு நமக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த வெர்டிபிரல் காலத்துல இருக்கக்கூடிய அந்த அலைன்மென்ட் ஒரு ஒரு வெர்டிபிரல் காலத்துக்கும் இன்னொரு வெர்டிபிரல் அந்த யூனிட்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்ட்லேஜ் இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. கார்ட்லேஜ் எங்க இருக்கோ அங்க வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். கார்ட்லேஜ் ஒரு போன்ல இல்ல அப்படின்னா, அது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகாது. ஏன்னா மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு போன் இன்னொரு போன் என்ன செய்யும்? கிராஷ் ஆகும்போது உங்களுக்கு பெயின் தான் குடுக்குமே ஒழிஞ்சு, ஒரு ஃப்ரீக்வென்ட் மூவ்மெண்ட் இருக்காது. அப்போ ஒரு ஸ்பைனுக்கும் இன்னொரு ஸ்பைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏன்னா மொத்தம் நம்ம எத்தனை பார்த்தோம்? வெர்டிபிரல் காலம் நமக்கு 20 ஹவ் மெனி வெர்டிபிரல் காலம்? Nine. ஓகே. அப்ப அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெர்டிபிரல் காலத்துக்கும் இடையில உங்களுக்கு என்ன இருக்குன்னு மைண்ட்ல வச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த கார்டிலேஜினஸ் அந்த டிஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கங்க. அது வந்து ஃப்ரீ மூவ்மென்ட்க்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டயகிராம்ல பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுதான் பாடி. ஓகேங்களா? இதுதான் இதுக்குள்ள தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்பைன் வந்து சாரி இந்த இந்த ஸ்பைனல் கார்டு வந்து உள்ள ஹாலோவா போகுது. ஓகேங்களா? சைடுல 2 கேவிட்டி குடுத்துருக்காங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஃபோராமைன் கான்டாக்ட்ஸ் பிளட் வெசல்ஸ். இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஃபோராமைன்னு ஒரு கேவிட்டி இருக்கு. இதோட ரோல் என்ன அப்படின்னா, இதுதான் பிளட் வெசல்ஸ கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபேஸஸ் ஏரியா வேர் 2 வெர்டிபிரே மீட். இங்க வந்து இங்க ஒரு வெர்டிபிரே, இதுக்கும் ஒரு மேல ஒரு வெர்டிபிரே அடுத்தது வருதுன்னா, அந்த 2 வெர்டிபிரேஸ் வந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கும். மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெர்டிபிரல் காலம் இங்க தான் நியூரல் கேனால் எப்படி இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நியூரல் கனால். இது வந்து பாடி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, பாடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல் சப்போர்ட்ட குடுக்குறது தான் பாடிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கும் இன்சைடு டார்சல்ல பாடி இருக்கு. ஓகேங்களா? அதுக்கும் வென்ட்ரல் சைடுல தான் உங்களுக்கு நியூரல் கனால். அப்பன்னா எந்த அளவு புரொடெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது என்ன குடுக்குறாங்க, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் மாரி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைனஸ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ அட்டாச்மென்ட் சைட் ஆஃப் த மசில்ஸ். இந்த இடத்துல தான் நம்ம பேக் சைடுல உள்ள மசில்ஸ் எல்லாமே இந்த சைடு அட்டாச் ஆயிருக்கு. அந்த ரீஜனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைனஸ் ப்ராசஸ். அந்த ரீஜனுக்கு பேர் என்னது? ஸ்பைனஸ் ப்ராசஸ். ஓகே. அட்டாச்மென்ட் ஆஃப் த மசில்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுக்கு உள்ள ஒரு பெரிய ஹாலோ சேம்பர்ஸ் தான் இருக்கு. அங்க நியூரல் கேனால் இருக்கு. அதே போல உங்களுக்கு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கேவிட்டி மாரி இருக்கு. அந்த கேவிட்டில தான் உங்களுக்கு பிளட் வெசல்ஸ் ஓகேங்களா? டிரான்ஸ்வர்ஸ் ஃபோராமின் கன்டெயின் த பிளட் வெசல்ஸ் தான் அதுக்குள்ள இருக்கு. இதுதான் ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் அது ஒரு வெர்டிபிரோடைய ஒரு கிராஸ் செக்ஷன் தான் குடுத்துருக்காங்க. அப்ப எங்கெங்க என்னென்ன இருக்கு? எதுக்குள்ள வந்து ஸ்பைனல் போகுது? பாடினா என்ன? எந்த சைடுல பிளட் வெசல்ஸ் போகுது? எங்க அட்டாச்மென்ட் ஆகுது? அப்படிங்கிறத இந்த சைடு நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். தென் செகண்ட் வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெர்னம்.
ஸ்டெர்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆ அ செஸ்ட் ரீஜன் மிடில்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளாட் போன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்னம் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. ஓகேங்க. எ ஃப்ளாட் போன். ஓகே. என்ன குடுத்துருக்காங்க? ஆன் த வென்ட்ரல் மிடில் ஆஃப் த தொராக்ஸ். தொராக்ஸ்னா நம்மளுடைய செஸ்ட் ரீஜன், மார்பு பகுதி. அந்த மார்பு பகுதியில டை கட்னா மாரி ஓகேங்களா? டை லுக் லைக் டை மாரியே இருக்கும். இது வந்து இதோட வேலை என்ன அப்படின்னா, ரிப்ஸ் வந்து இங்க அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, ரிப்ஸ் வந்து நம்மளுடைய விலா எலும்புகள் இருக்கு இல்லையா? பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெர்டிபிரல் காலத்தோட அட்டாச் ஆயிருக்கும். ஃப்ரண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆயிருக்கும். இட் இஸ் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட். ஓகேங்களா? ஸோ இதில என்னென்ன ரீஜன்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்க. இது ஒரு 3 கேட்டகரிஸா இது மாரி குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேனிப்ரம் அப்பர் போன் டூ விச் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்ஸ் அட்டாச்டு. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த மேனிப்ரம் அப்பர் போன் வந்து பார்த்தீங்கன்னா, இதில தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தொராக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்ஸ் விலா எலும்பு வந்து இதில அட்டாச் ஆகுது. லைக் தட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகே. தென் பாடி லாங் நேரோ மிடில் போன். ஓகேங்களா? லாங் நேரோ மிடில் போன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் உள்ளது அட்டாச் ஆகும். ஓகேங்களா? ரிமைனிங் உள்ளது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம ரிப்ஸ் தான் பார்க்குறோம். அதில வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 12 பேர்ஸ். ஸோ 12 பேர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 வந்து டைரக்ட்டா அட்டாச் ஆயிருக்கும். எது கூட? ஸ்டெர்னத்து கூட. ஓகேங்களா? அப்புறம் 8, 9, 10 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7த் ரிப்ஸோட அட்டாச் ஆயிருக்கும். தட் இஸ் கால்ட் ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். டைரக்ட்டா ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆயிருக்கு. 11 அண்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிபிரல் காலத்தோட அட்டாச் ஆயிருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆயிருக்கு. தட் இஸ் கால்டு ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஃப்ளோட்டிங்னா மிதக்கிறது. ஓகே. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நோட்சஸ். ஸோ ஐடென்டிஃபை வேர் த ரிப்ஸ் அட்டாச்சஸ் டூ த ஸ்டெர்னம். இங்க மேடு பள்ளங்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு யார் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, ரிப்ஸ் ஆர் அட்டாச்டு. அதனால தான் அங்க நோட்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டா நம்மளுக்கு செஸ்ட் ரீஜியன்ல லாஸ்ட்டா அந்த ஸ்டொமக்குக்கு மேல அந்த ரீஜியன் அப்டாமினுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஜிப்பாய்டு ப்ராசஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிப்பாய்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இட் இஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ளெக்சிபிள் போன். இது வந்து கார்டிலேஜினஸ் கூட இருக்கலாம். எதுல? பேபீஸ்ல. அடல்ட் ஆகும்போது தான் கொஞ்சம் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கஸ்ட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? அது நமக்கு பார்த்தாலே தெரியும். அ லீனா உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது அழகா நம்ம என்ன செய்யலாம்? ஸ்டொமக் இதுலேருந்து நம்ம கொஞ்சம் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, அதோடைய ரீஜன்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா? தட் இஸ் கால்டு ஸ்பீனாய்டு ப்ராசஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்னம். ஸ்டெர்னத்துக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீஸ்ட் போன் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. இதுவும் ஒரு 1 மார்க். இத நோட் பண்ணிக்கங்க. ஓகே. விச் ஒன் இஸ் கால்டு பிரீஸ்ட் போன் கேட்டாங்கன்னா, ஸ்டெர்னம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரிப் கேஜ். கேஜ். ஓகேங்களா? ரிப்ஸ். விலா எலும்புன்னு சொல்லுவாங்க. இங்க கவனிங்க. இந்த ரீஜன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட் கலரா குடுக்கலாம். ஸோ நான் வரையிற ரீஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, தட் இஸ் கால்ட் நம்ம முன்னாடி பார்த்தக்கூடிய ஸ்டெர்னம். ஓகேங்களா? இந்த ஸ்டெர்னத்தில தான் உங்களுக்கு ரிப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஓகே. ரிப்ஸ்ல மொத்தம் எத்தனை பேர்ஸ்? அதுக்கு பார்த்துங்க. இது இது ஒரு 1 மார்க்கு. ஸோ மொத்தம் எத்தனை பேர்ஸ் இருக்குன்னு சொல்லி குடுக்குறாங்க அப்படின்னா, 12 பேர்ஸ். அதில 3 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. ஒண்ணு ட்ரூ ரிப்ஸ். ட்ரூனாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது எத்தனை பேர்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, 7 பேர். 7 பேர்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 14 ரிப்ஸ். ஓகேவா? ஸோ ட்ரூ ரிப்ஸ்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு போஸ்டீரியர் அப்படின்னா, நம்மளுடைய பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிபிரல் காலத்திலயும், ஃப்ரண்ட் சைடு அதாவது ஆன்டீரியர் அதாவது இது டார்சல், இது வந்து பார்த்தீங்கன்னா, வென்ட்ரல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வென்ட்ரல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெர்னத்துலயும் அட்டாச் ஆயிருக்கும். நோட் பண்ணீங்க. இதான் முக்கியமானது. ஓகே. டார்சல்னா பேக் சைடு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வென்ட்ரல்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் சைடு, அப்டாமினல் சைடு. ஸோ இந்த ரிப்ஸ் அப்டாமினல் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆயிருக்கு. பேக் சைடு வெர்டிபிரல் காலத்தோட அட்டாச் ஆயிருக்கு. அப்படி 2 இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாச் ஆயிருக்கிறதுனால, இது வந்து பைசெஃபாலிக் லைக் தட். இதோடைய அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க அப்படின்னா, இந்த கண்டிஷன் இதோட போனோட அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட போன் வந்து இப்படிதான் பைசெஃபாலிக் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. 2 இடத்துலயும் ஆர்டிகுலேட் ஆயிருக்கு. ஒண்ணு ஃப்ரண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னம், பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரல் காலம். ஓகே. நெக்ஸ்ட்டு வெர்டிப்ரோகான்ட்ரியல் அதாவது இதுதான் முக்கியமானது. இதான் ஃபால்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபால்ஸ் அப்படின்னு என்னன்னா, பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெர்டிபிரல் காலத்தோட அட்டாச் ஆயிருக்கும். பட் உங்களுக்கு வென்ட்ரல் சைடு அதாவது ஃப்ரண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அது போய் எதுல கனெக்ட் ஆகியிருக்காது அப்படின்னா, ஸ்டெர்னத்தோட கனெக்ட் ஆகியிருக்காது. அப்ப எங்க சார் கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, தே கனெக்ட் இன்டு த
7th பேர் ஆஃப் என்னது 7th என்னது அந்த ரிப் கேஜ்ல போய் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ லைக் தட் இதான் 7th அப்படி ரிப் கேஜ் அப்படின்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா 8 9 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 இந்த கேட்டகரிஸ் தான் அட்டாச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 8 9 10 ஓகே இந்த கேட்டகரிஸ் வந்து ஃபாலோ அப் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே இதில் வந்து பார்த்தா 2 ரிப்ஸ் 7 பார்த்தோம். இது வெர்டிப்ரோ கான்ட்ரியல் அப்படிங்கிறது ஃபால்ஸ் ரிப்ஸு. அந்த அந்த 8த் 9த் 10த் பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே உங்களுக்கு 7th ரிப்ஸோட அட்டாச் ஆயிருக்கு. அதனால அதுக்கு இன்னொரு பேர் தான் வெர்டிப்ரோ கான்ட்ரியல். பிகாஸ் ஆஃப் தே ஹேவ் இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒரு லைன் போடுறேன் பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜினஸ் போன். இது வந்து இந்த ஏரியா இது வரைக்கும் உள்ளது எல்லாமே கார்ட்லேஜினஸ் போன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இங்கே கார்ட்லேஜினஸ் போன் இருக்குன்னா கார்ட்லேஜினஸ் போனை பற்றி உங்களுக்கு தெரியும். இட் இஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர். இப்போ நம்ம மூச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த செஸ்ட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா டார்சோ வென்ட்ரல் இன்னொன்று ஆன்டீரியோ போஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் நேச்சரை கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய கார்ட்லேஜ். அது மைண்டில் வைங்க. இன்னொன்று 8th 9th 10th வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் எஸ் ஏ வெர்டிப்ரோ கான்ட்ரியல். அந்த நேமும் மைண்டில் வச்சுங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. விச் ஒன் இஸ் த வெர்டிப்ரோ கான்ட்ரியல்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஃப்ளோட்டிங் ரிப்ஸ்னாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே கவனிங்க. பேக் சைடு இது ஒரு ஃப்ளோட்டிங் ரிப்ஸு, இது ஒரு ஃப்ளோட்டிங் ரிப்ஸு. ஓகேங்களா? இது என்ன செய்யுது அப்படின்னா 11th அண்ட் 12th பேர்ஸ் இது நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். 11 அண்ட் 12 பேர்ஸ். இது என்ன செய்யுது டார்சல் சைடு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிப்ரல் காலத்தில் அட்டாச் ஆயிருக்கு. உங்களுக்கு வென்ட்ரல் சைடு அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ஆகாது. அதாவது மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்டு ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆர் ரிப்ஸ். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரிப்ஸ்? ரிப்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ரொடெக்ட் த இன்டீரியர் விசரல் ஆர்கன். நம்ம பாடிக்குள்ளே இதுக்குள்ளே தான் ஹார்ட் இருக்குது, இதுக்குள்ளே தான் லங்ஸ் இருக்குது. இங்கேயே கிட்னி வந்துடும். பேக் சைடு அந்த ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் வந்து கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? எல்லா விசரல் ஆர்கனும் ஸ்டொமக்கு இது எல்லா விசரல் ஆர்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்குள்ளேயே அடங்கிடும் அப்படின்னா இந்த கேஜுக்குள்ளேயே அடங்கும். இந்த ரிப் கேஜ் கூடு. ஓகேங்களா? எலும்பு கூடுன்னு சொல்லுவாங்க தமிழில். எலும்பு கூடுனா இதுதான். ஓகே இந்த தான் ரிப் கேஜ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே அப்போ ரிப் கேஜில் உங்களுக்கு எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. எத்தனை பேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. இதில் வந்து 12 பேர்ஸுங்கிறது முக்கியமானது. அதில் எது வந்து ட்ரூ ரிப்ஸு, எது ஃபால்ஸ் ரிப்ஸு, ஃபால்ஸ் ரிப்ஸோட அனதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிப்ரோ கான்ட்ரியல் ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் ரிப்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்குறோம். ரிப்ஸோட கண்டினியூஷன். ஈச் ரிப்ஸ் ஹேஸ் என்னது ட்ரூ ஆர்டிகுலேஷன். நான் சொன்னது ஆர்டிகுலேஷனா ஜாயின் அர்த்தம். ஓகே டூ ஆர்டிகுலேஷன் சர்ஃபேசஸ் ஆன் இட் இஸ் டார்சல் எண்டு. ஸோ டார்சல் எண்டு ஓகேங்களா அதோடைய முடிவு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரீஜன்ஸ் இருக்குது. அதனால பைசெஃபாலிக் இது 2 இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால தட் இஸ் கால் பைனா 2 பைசெஃபாலிக். நெக்ஸ்ட் கவனிங்க. 2 ரிப்ஸ் ஆர் அட்டாச்சு டு த தொராசிக் வெர்டிப்ரா. 2 ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதோட அட்டாச் ஆகிருக்குதுன்னா தொராசிக் வெர்டிப்ரா. தொராசிக் அப்படின்னா நம்ம பேக் சைடில் மொத்தம் எத்தனை தொராசிக் வெர்டிப்ரா பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தொராசிக் வெர்டிப்ராஸோட நம்பர்ஸ் எத்தனை? 12. ஓகே அந்த தொராசிக் வெர்டிப்ராஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிருக்கு. எங்க டார்சலி. ஓகேங்களா அதான் முக்கியமானது. வென்ட்ரலி கனெக்டட் டு த ஸ்டெர்னம். வென்ட்ரல்னாலே நம்மளுடைய ஃப்ரண்ட் சைடு அப்டாமினல் ரீஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரல்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தா கனெக்டட் டு த ஸ்டெர்னம் வித் ஹெல்ப் ஆஃப் நோட் பண்ணிங்க ஹயலின் கார்டிலேஜ். அதுதான் முக்கியமானது. என்ன கார்டிலேஜ்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த கார்டிலேஜோட பேர் என்ன அப்படின்னா ஹயலின். ஏன்னா அதுதான் எக்ஸ்பாண்டபிள். ஓகேங்களா? கார்ட்லேஜ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலுக்கு தான் கார்ட்லேஜ்னு சொல்லுவோம். இங்கே ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹயலின் கார்ட்லேஜ்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அது ஈஸியாக ப்ரோக்கன் ஆகக்கூடாது. பட் இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். ஏன் ஃப்ளெக்சிபிள்? உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகணும். வேல்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் கிராடியன்ட் டிஃப்ரெண்ட் வரும். ப்ரெஷரில் கிராடியன்ட் டிஃப்ரெண்ட் வந்தால் தான் உங்களுக்கு ரெஸ்பிரேஷன் உங்களுக்கு ஈஸியாக அக்கோஸ் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் ஆர் இன்டர்லிங்க்டு. ஒன்னோடு ஒன்று தொடர்புடையது. அதை மைண்டில் வைங்க. நெக்ஸ்ட் ஃபால்ஸ் ரிப்ஸோட ஒர்க் என்ன அப்படின்னு பாருங்க. தே டூ நாட் ஆர்டிகுலேட் டைரக்ட்லி வித் த ஸ்டெர்னம். அப்போ ஃபால்ஸ் ரிப்ஸு அந்த ஃபால்ஸ் ரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அதாவது வெர்டிப்ரோ கான்டே அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ டூ நாட் ஆர்டிகுலேட் டைரக்ட்லி வித் த ஸ்டெர்னம் பட் ஜாயின் த 7th ரிப்போட அட்டாக் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹயலின் கார்ட்லேஜ். ஹயலின் கார்ட்லேஜ் உதவியால் 8 9 10th கார்ட்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7th அந்த வெட்டி அது அந்த கார்ட்லேஜ் அந்த ரிப்ஸோட அட்டாச் ஆகிருக்கும். அப்போ 7 தான் டைரெக்டாக உங்களுக்கு எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அந்த ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆயிருக்கும். ரிமைனிங் உள்ள பார்ட் கவனிங்க. இது வந்து 8 இது 9 இங்க வந்து பார்த்தா 10 இது டைரக்ட்டா என்டர் இன்டு டூ த 7th ரிப்ஸ். ஓகே. இதுதான் ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் ஆர் நாட் கனெக்டட் வென்ட்ரலி. டார்சலி கனெக்ட் ஆயிருக்கும். அத நோட் பண்ணீங்க. இங்க குடுக்கல. டார்சல்னா வெர்டிபிரல் காலத்தோட இது கனெக்ட் ஆயிருக்கும். பட் ஃப்ரண்ட் சைடுல ஸ்டெர்னத்தோட இது கனெக்ட் ஆயிருக்காது. தட் இஸ் கால்டு ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்க போறோம்? இதோட நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பெண்டிகுலார் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ அப்பெண்டிகுலார் அப்படின்னா, அப்பெண்டேஜஸ் நம்மளுடைய ஃபோர் லிம்ஸ் கை, காலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைண்ட் லிம்ஸ் ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லெக்கு, அது எத்தனை போன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிடில்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பெக்டோரல் கிரிடில், பெல்விக் கிரிடில். ஸோ இந்த கேட்டகரிஸ்லாம் இதில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போன்ஸ் ஆஃப் த ஃபோர் லிம். நம்மளுடைய கையில என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க. மொத்தம் 30 போன் இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை போன் இருக்கு? 30 போனு. நமக்கு வந்து 2 ஹேண்ட் இருக்கிறதுனால 2 லிம்ஸ் இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறதுனால டோட்டலி போன்ஸ்லயே எத்தனை வந்துடுது? நம்மள 4 லிம்ஸ்ல எத்தனை போன்ஸ் வந்துடுதுன்னா 60 போன்ஸ். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட். தே இன்க்ளூட் என்னென்ன இருக்கு அப்படின்னா, 1 ஹியூமரஸ். இங்க டயகிராம் ஒண்ணு ஒண்ணுக்கா குடுத்துருக்கேன். நோட் பண்ணீங்க. நம்மளுடைய அப்பர் ஆர்ம்ல உள்ள சிங்கிள் போனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமரஸ். அது சிங்கிள் போன் தான். ஓகே. அப்ப ஹியூமரஸ் 1. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோவர் ஆர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 போன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா, 1 ரேடியஸ் 1 ரேடியஸ். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளார உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இன்னொரு போன் வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் இன்னொன்னு அல்னா அப்படின்னு சொல்லிக் குடுப்பாங்க. அப்ப ரேடியஸ் அல்னாங்கிறது 1, 1, 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்பல். கார்பல்னா என்ன அப்படின்னா, மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த லோவர் ஆர்மும், நம்ம பாமும் ஜாயின் பண்றது தான் மணிக்கட்டு. இந்த இடத்த சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை போன்ஸ் இருக்கு அப்படின்னா, 4 பேரா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேர்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும் டோட்டலி 8. ஓகேங்களா? 4 பேர்ஸ் ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்குற மாரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு போன்ஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் மூவ்மெண்ட் ரொட்டேஷன் இருக்கும். மைண்ட்ல வைங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கார்பல்ஸ் அந்த வெஸ்ட் போன்ல மொத்தம் 8 இருக்கிறதுனால, உங்களுக்கு மூவ்மெண்ட்ங்கிறது வெரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டாகார்பல். ஸோ மெட்டாகார்பல்ங்கிறது நம்மளோட கையில அந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன குடுக்குறாங்கன்னா, மெட்டாகார்பல் 5 ஃபிங்கர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தா எத்தனை போன்ஸ் இருக்கு அப்படின்னா, 5 போன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபலாஞ்சஸ். ஃபலாஞ்சஸ்னா விரல்ல இருக்கக்கூடிய போன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபலாஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. விரல்ல இருக்கக்கூடிய போன்ஸ் தான் வந்து ஃபலாஞ்சஸ். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒவ்வொரு விரல்கள்லயும் எத்தனை ரேகைகள் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ஆ உங்களுக்கு வந்து சின்ன விரல்ல வந்து பார்த்தீங்கன்னா 3, அப்புறம் 3 போன்ஸ் இதுல இருக்கு. இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3 இதுலயும் 3 போன்ஸ் இருக்கு. மிடில்லயும் பார்த்தா 1, 2, 3 3 போன்ஸ் இருக்கு. இங்கேயும் வந்து பார்த்தா 1, 2, 3 ஆனா, உங்களுக்கு தம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 இதுதான் லைன் இருக்கும். அங்க வந்து தம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை போன்ஸ் தான் இருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 2 போன்ஸ் தான் இருக்கும். அந்த ஃபலாஞ்சஸ். ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14 டிஜிட் அந்த போன் இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. இதுவரைக்கும் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, பாம் போன்ஸ். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கார்பல்ஸ். இந்த ரீஜன் கார்பல்ஸ். இதுதான் ஃபலாஞ்சஸ். அப்ப இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3, 3 கேட்டகரிஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரிஸ் குடுத்துருக்காங்க. அப்ப டோட்டலி உங்களுக்கு எத்தனை போன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ஹேண்ட்ல 30 போன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வைங்க. 30 போன்ஸ்ல உங்களுக்கு அந்த சின்ன சின்ன போன்ஸ் தான் அதிகமா இருக்கும். லாங்கஸ்ட் போன் கம்மி தான். ஹியூமரஸ் மேல் கை உள்ள எலும்பு, ரேடியஸ் அல்னா உள்ள லோவர் ஆர்ம்ல உள்ள எலும்பு. மத்தபடி உங்களுக்கு சின்ன சின்னதா உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபலாஞ்சஸ், இந்த கார்பல்ஸ், இந்த மெட்டாகார்பல்ஸ் இதுதான் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து 4 லிம்ஸ். அதோட கன்டினியூஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைண்ட் லிம்ஸ். ஸோ ஹைண்ட் லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு ஹைண்ட் லிம்பா எது ஆக்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய லெக் தான் ஹைண்ட் லிம்ப். ஓகேங்களா? இதுலயும் அதே போல தான். எத்தனை போன்ஸ் இருக்கு அப்படின்னா, 30 போன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு 2 கால்கள் 2 லெக் இருக்கிறதுனால மொத்தம் 60 போன்ஸ் இதுல கவர் ஆயிடுது. ஸோ இதுல என்னென்னலாம் வருது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. வந்து பார்த்தா லாங்கஸ்ட் போன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூமர். ஓகேங்களா? தட் இஸ் கால்டு டை போன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் நம்ம பாடியிலே வெரி லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து பேட்டிலா. ஓகே, பேட்டிலான்னா என்ன அப்படின்னா, கால் முட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேட்டிலா. ஸோ 2 போன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகுற இடத்துல உங்களுக்கு மூவ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த பேட்டிலா இருக்கு அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. அது நீ கேப். முட்டி கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேடியஸ் அல்னா ஹேண்ட்ல இருக்கோ, அதேபோல லெக்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிபியா, டிபியா அப்படிங்கிறது ஃபிபுலா இன்னொன்னு என்னது டிபியா அப்படிங்கிறது 2 போன் லோவர் லோவர் லெக் ரீஜியன்ல இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிபியா, ஃபிபுலா 1. நெக்ஸ்ட் அங்க வந்து கார்பல்ஸ் பார்த்தோம். அந்த மணிக்கட்டு. இங்க வந்து பார்த்தா டார்சல்ஸ். அதான் ஆங்கிள் போன்னு சொல்லுவாங்க. அதுல மொத்தம் எத்தன இருக்கு அப்படின்னா, இங்க 7 இருக்கு. அங்க 8 பார்த்தோம். அடுத்தது மெட்டாடார்சல்ஸ். ஓகேங்களா? அங்க அங்க வந்து பாம் போன்ஸ் பார்த்தோம். இங்க வந்து மெட்டாடார்சல்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த மெட்டாடார்சல்ஸ்ங்கிறது எத்தன இருக்கு அப்படின்னா, மொத்தம் 5 இன் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஹேண்ட்ல உள்ள மாரி ஃபலாஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா, விரல்கள் உள்ள எலும்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா 14 தான். ஓகேங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் செப்பரேட் ஆகும். அப்ப ஹேண்ட்ல என்ன நம்பர்ஸ் இருக்கோ, அதே தான் லெக்லயும் இருக்கு. என்ன நேம்ஸ் மட்டும் ஆல்டரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வைங்க. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அப்பெண்டிக்ஸ்ல 2 இது முடிச்சுட்டோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அ அப்பர் லிம்ஸ், லோவர் லிம்ஸ். செகண்ட் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெக்டோரல் கிரிடில். ஓகேங்களா? கிரிடில்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்குலா. ஸோ பெக்டோரல் அப்படின்னா, உங்களுக்கு கழுத்து பட்டைன்னு சொல்லுவாங்க. கழுத்து பட்டை. ஓகேங்களா? அதான் பெக்டோரல் இதழ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃப் சைடு வந்து குடுத்துருக்காங்க. லைக் தட். உங்களுக்கு ரைட் சைடு மட்டும் குடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு இதே மாரி அங்கேயும் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கும்? எங்க கர்சர். இந்த இடத்துல தான் உங்களுக்கு யார் அட்டாச் ஆயிருப்பார்ன்னா, த ஸ்டெர்னம் இஸ் என்னது பிரசன்ட் இன்சைட். அப்ப இங்க ஒரு இது இருக்கு. அதே போல இங்கேயும் என்ன இருக்கும்? போன்ஸ் இருக்கும். அங்கேயே வந்து பார்த்தோன்னா, அந்த போன்ஸோட அட்டாச்மெண்ட் குடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இந்த சைடு இருக்கும். ஓகேங்களா? அப்படி மைண்ட்ல வச்சுங்க. ஸோ இந்த பெக்டோரல் கிரில்ல மொத்தம் எத்தன போன்ஸ் இருக்கு அப்படின்னா, 2 மொத்தம் எத்தன போன்ஸ் இருக்கு அப்படின்னா, 4 போன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எதுல? பெக்டோரல் கிரிடில்ல. தே ஆர் ஃபார்ம்டு ஆஃப் ஒண்ணு வந்து கிளாவிக்கல். அத நோட் பண்ணீங்கப்பா. கிளாவிக்கல்னாலே உங்களுக்கு தெரியும். தட் இஸ் கால்டு காலர் போன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இப்ப என்னோட காலர் இந்த ஷர்ட்டோட காலர் இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து டச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு ப்ராமினன்ட் போனா ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, காலர் போன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜியன்ல எதோட அட்டாச் ஆயிருக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது அட்டாச் டூ த ஸ்டெர்னத்தோட அட்டாச் ஆயிருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்கேப்புலா அதாவது ஷோல்டர் பிளேடோட அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த ரீஜியனுக்கு பேரு ஒரு ரீஜியன் சொல்லுவாங்க. ஒரு ப்ராமினன்ட்ன்னு சொல்லுவாங்க. பிளாக் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ஸ். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ஸ் இது பேரு. ஏன்னா ஒரு பாலுங்கிறது இப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள இந்த ஆர்ம் போய் என்ன செஞ்சிருக்கு? ஃபிட் ஆயிருக்குங்களா? அதுதான் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி குடுக்குவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு ஒரு பேரு என்னமோ ஒரு ப்ராசஸ். அத நான் பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெக்டோரல் கிரிடில்ங்கிறது எத்தன போன்ஸ் இருக்கு அப்படின்னா, டோட்டலி 4 போன்ஸ் பெக்டோரல் கிரிடில்ல வருது. என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு கிளாவிக்கிள் 2 ஓகேங்களா? காலர் போன். ஏன்னா இந்த சைடு 1, இந்த சைடு 1. ஸ்கேப்புலா வந்து பார்த்தீங்கன்னா, அத ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு பாருங்க. இதான் ஷோல்டர் பிளேட். இது வந்து ஒரு ப்ராமினன்ட் ஸ்ட்ரக்சர். நம்மளுடைய லோவர் ரைஸ் இப்படி கைய தூக்கி இப்படி பார்த்தோம் அப்படின்னாலே, இல்ல கைய தூக்கி இப்படி வச்சு பார்த்தோம்னாலே, உங்களுக்கு பிளேட் லைக் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பேக் சைடுல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரொடெக்ஷன்ஸ் அதுதான் வேற எதுவும் கிடையாது. பெக்டோரல் கிரில். அப்ப பெக்டோரல் கிரில் டோட்டலி எத்தன நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா 4. ரைட் சைடு 2, லெஃப்ட் சைடு 2. ஸோ அதோட கன்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேப்புலா. ஸோ ஸ்கேப்புலானா என்ன நம்ம பார்த்தோம், இந்த பிளேட் லைக் ஸ்டெப்ஸன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கேப்புலா அப்படின்னு. ஸோ லார்ஜஸ்ட் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ட்ரையாங்குலர் ஃபிளாட் போன். முக்கோண வடிவத்துல தட்டையா இருக்கு. சிச்சுவேட்டட் இன் த டார்சல் பார்ட் ஆஃப் த தொராக்ஸ். தொராக்ஸ்னா நம்மளுடைய மார்பு பகுதி. அதுல டார்சல்னா முதுகு புறத்துல இது இருக்கு. எது எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னா, பிட்வீன் 2nd அண்ட் 7th ரிப்ஸ். ஓகேங்களா? நம்ம ரிப்ஸ் இருக்கு இல்லையா? அதுல 2nd ரிப்ஸுக்கும் 7th ரிப்ஸுக்கும் இடையில யார் பிரசன்ட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெக்டோரல் கிரிடில் வந்து அந்த ஸ்கேப்புலா வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது ஃபிளாட் ட்ரையாங்குலர் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அந்த ரிப்ஸ்ல நம்பர்ஸ் கேட்பாங்க. எத்தனாவது நம்பர்ஸ்லேருந்து எத்தனாவது நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கு. அதுவும் பேக் சைடு. ரிப்ஸ் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு. அப்ப 2nd அந்த ரிப்ஸ்லேருந்து 7th ரிப்ஸ் அது 2 ரிப்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகியிருக்கக்கூடிய அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேப்புலா. அது டார்சல் சைடுல இருக்கு. ஓகேங்களா?
ஸோ ஸ்காப்புலா ஹேஸ் எ ஸ்லைட்லி எலிவேட்டட் ரிட்ஜ். ஓகேங்களா? ஒரு எலிவேட்டட்னா ஒரு ப்ரொஜெக்ஷன், ஒரு ரிட்ஜை கொடுக்குது ஸ்பைன் விச் ப்ரொஜெக்ட் அஸ் எ ஃப்ளாட். இது தட்டையா இருக்கு. எக்ஸ்பாண்டட் ப்ராசஸ் கால் அக்ரோமியான். நான் நோட் பண்ணீங்க. அக்ரோமியான்ங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால், இந்த ஏரியாவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோமியான் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இது ப்ரொஜெக்ட் நம்ம இந்த ஷோல்டர் எது பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோமியான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ கிளாவிக்கல் ஆர்டிகுலேட் வித் திஸ். அப்போ இந்த கிளாவிக்கல் பார்த்தோம் இல்லையா, இந்த காலர் போன் தான் கிளாவிக்கல். இந்த கிளாவிக்கல் வந்து இந்த அக்ரோமியான் ரீஜன்ல தான் இங்கே ப்ரெசென்ட் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்போ கிளாவிக்கல் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து அக்ரோமியான் ப்ராசஸில் அதாவது ஆர்டிகுலேட் ஆயிருக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டெர்னத்தில் ஆர்டிகுலேட் ஆயிருக்கு. இப்போ மீனிங் புரியுதா? ஓகே. காலர் போனுங்கிறது சீக்கிரம் வந்து என்னது புரோக்கன் ஆகாது. ஒரு மேஜர் ஒரு ஆக்சிடென்ட் பைக்ல போய் ஒருத்தன் விழுறான் அப்படின்னா, பர்ட்டிகுலரா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா தான் முடியும். ஆனா இது இது வந்து டேமேஜ்லாம் ஆகக்கூடிய பார்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த அக்ரோமியானது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. த கிளாவிக்கல் ஆர்டிகுலேட்னு எங்க வந்தாலும் ஜாயினிங்னு அர்த்தம், மீனிங் வச்சுங்க. பிலோ த அக்ரோமியான் இஸ் எ டெப்ரஷன். இந்த அக்ரோமியானுக்கு கீழே உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டெப்ரஷன் இருக்கு. டெப்ரஷன் என்ன சொல்லுவீங்க? ஒரு பள்ளம். ஓகே. இதுதான் அக்ரோமியான் ப்ராசஸ் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கங்க. அக்ரோமியான், அந்த அக்ரோமியான் ப்ராசஸ்ல உங்களுக்கு கிளாவிக்கல் ஜாயிண்ட் ஆகுது. ஓகே. அதுக்கும் கீழே ஒரு பள்ளம் இருக்கு, ஒரு கேவிட்டி. பிலோ த அக்ரோமியான் டெப்ரஷன், அதாவது கிளீனாய்டு கேவிட்டி. இதை நோட் பண்ணீங்க. விச் ஆர்டிகுலேட், அங்க யார் வந்து ஜாயின் பண்றா அப்படின்னா வித் ஹெட் ஆஃப் த ஹியூமரஸ். ஹியூமரஸ்ங்கிறது தெரியும். நம்ம ஆமோட அப்பர் ஆம் போனுக்கு பேர் தான் வந்து ஹியூமரஸ். ஹியூமரஸோட ஹெட் வந்து அதுல வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஹெட் ஹியூமரஸ் டு ஃபார்ம் எ ஷோல்டர் ஜாயிண்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயிண்ட். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தோன்னா பால் அண்ட் சாக்கெட். இதுதான் ஒரு கிண்ணம் போல எது இருக்கு அப்படின்னா, இந்த அக்ரோமியான் ப்ராசஸ் இருக்கக்கூடிய கிளீனாய்டு கேவிட்டி இருக்கு. நம்ம ஹியூமரஸ் வந்து பார்த்தா இது போய் எப்படி அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, லைக் தட் பால் போல அட்டாச் ஆயிருக்கு இதுக்குள்ள. ஓகேங்களா? இப்படி ஆகும்பொழுது நம்ம வந்து இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணலாம். அதான் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் எங்க இருக்கோ, அங்கெல்லாம் நம்மளோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சைடு வேணாலும் நம்ம வந்து ஆர்ம்ஸ வந்து ரொட்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நோட் பண்ணீங்க. ஓகேங்களா? கிளீனாய்டு கேவிட்டி, ஹியூமரஸ் டு ஃபார்ம் த ஷோல்டர் ஜாயிண்ட். அப்போ நீங்கள் இதில் மைண்டில் வைக்க வேண்டியது கிளாவிக்கிள்னா காலர் போன். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்கேப்புலானா அந்த தட்டையாக இருக்கிறது, அது எந்த நம்பர்ஸில் இருக்குது ரிப்ஸில், செகண்ட்லேருந்து 7th ரிப்ஸ் வரைக்கும் இருக்கும். இதை மைண்டில் நோட் பண்ண வேண்டியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 சைடில் லேட்ரல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அந்த ப்ரொஜெக்ஷன் பேர் அக்ரோமியான் ப்ராசஸ் ஆர் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த அக்ரோமியான் ப்ராஜெக்டில் தான் அந்த கிளாவிக்கிள் வந்து ஆர்டிகுலேட் ஜாயிண்ட் ஆயிருக்கு. அந்த அக்ரோமியான் ப்ராசஸ்க்கு கீழே ஒரு பள்ளம் கேவிட்டி இருக்குது. அந்த கேவிட்டியில் தான் நம்ம கையோட அப்பர் ஆர்ம் போன் வந்து அந்த ஹியூமரஸ் வந்து ஆர்டிகுலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதை தான் கொடுத்துருக்காங்க. அது மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி நம்ம வந்து அது எந்த சைடு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபோர்த்தா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அதில் என்ன பெல்விக் கிரிடில். ஸோ பெல்விக்னாலே உங்களுக்கு தெரியும், இடுப்பு பகுதியில் உள்ள எலும்பு. ஓகேங்களா? இதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா 2 இருக்கு. ஸோ ஹாஃப் சைடு, ஒன் சைடில் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதில் 2. அப்போ 2 இன்ட்டு 1 2 போன்ஸ். அப்போ உங்களுக்கு இது ஒரு போனாவும் இது ஒரு போனாவும் உங்களுக்கு இருக்கு. மைண்டில் வச்சுங்க. ஃபார்ம்டு ஆஃப் 2 காக்சீசியல் போன். 2 காக்சீசியல் போன்ஸ் சேர்றதுக்கு பேர் தான் பெல்விக் கிரிடில் அப்படிங்கிறாங்க. அப்போ வாட் டு யூ மீன் பெல்விக் கிரிடில்? எத்தனை காக்சீசியல் போன்? 2. ஈச் காக்சீசியல் போன். இப்போ இது ஒரு காக்சீசியல் போன், இது ஒரு காக்சீசியல் போன். தீஸ் 2 போன்ஸ் எப்படி ஃபியூஸ் ஆகுது? அது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஈச் காக்சீசியல் போன் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் 3 போன்ஸ். எங்க சார்? எப்படி சார் அப்படின்னா, இது வந்து பேபிஸா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்பொழுது இந்த 3 போன்ஸும் செப்பரேட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? அது செப்பரேட்டா இருக்கும். ஆனா இது வந்து அடல்ட் ஆகும்பொழுது ஃபியூஸ் ஆயிருக்கும். ஃபியூஸ் ஆனதே தெரியாது. ஆனா இது வந்து பேபிஸா இருக்கும்பொழுது அவங்களுடைய பாடிய வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே இது பண்ணும்போது உங்களுக்கு 3 போன்ஸ் செப்பரேட்டாவே இருக்கும். அந்த காக்சீசியல் போனுக்குங்கிறது. அந்த காக்சீசியல் போனுங்கிறது அடல்ட்டுக்கு தான் குடுக்க முடியும். ஏன்னா அதுல வந்து 3 போன்ஸ் வந்து யங்கா இருக்கும்போது இருக்கும். அடல்ட் ஆகும்போது மெர்ஜ் ஆகுது. ஆனா மெர்ஜ் ஆனதுக்கான எவிடன்ஸஸ் அடல்ட்ல தெரியாது. அது என்னென்ன போன்ஸ் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இலியம். ஸோ வேர் இஸ் த இலியம்? இந்த மேல உள்ள இந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, இலியம்.
லைக் தட். இலியம் லார்ஜஸ்ட் போன் இன் பெல்விஸ், இலியம். ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்டியம். ஸோ வேர் இஸ் த இஸ்டியம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோவர் இந்த ரீஜனுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்டியம், ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் லோவர் போன் ஆஃப் த பெல்விஸ், ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் லோவர் போன் ஆஃப் த பெல்விஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியூபிஸ். பியூபிஸ்ங்கிறது இந்த போனு. ஓகேங்களா. கீழே உள்ளது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்டியம். பியூபிஸ்ங்கிறது மேலே உள்ளது, அது பியூபிஸ் ஃபார்ம் ஃப்ரண்ட் ஆஃப் த பெல்விஸ். ஓகேங்களா. அதாவது இஸ்டியம் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் போன் ஆஃப் த பெல்விஸ், பெல்விஸுடைய இடுப்பு பகுதியில் லோவர் போனு. பியூபிஸ்ங்கிறது ஃப்ரண்ட் சைடு. கப் ஷேப்ல உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ தீஸ் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டா இருக்கும் பொழுது காக்கீசியல் இஸ் மேட் அப் ஆஃப் 3 போன்ஸ், இலியம், இஸ்டியம், பியூபிஸ். அடல்ட்டா ஆகும் பொழுது அது என்னது காக்கீசியல். ஓகேங்களா. 2 காக்கீசியல் ஒன்னா சேர்றதோட தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்விக் கிரிடில் வந்து ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. ஓகே. நெக்ஸ்ட் பெல்விக் கிரிடிலோட கண்டினியூஷன். At the point of fusion of ilium, ischium, pubis is a cavity. அங்க ஒரு கேவிட்டி இருக்கு. அந்த கேவிட்டி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டாபுலம். இதை நோட் பண்ணீங்க. ஏன்னா ஒவ்வொரு போன்ஸும் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த கேவிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுது. அந்த கேவிட்டிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டாபுலம். ஓகே. இங்கே கவனிங்க. இது வந்து இலியம். ரெண்டுமே ஒரு பார்ட் தான், ரெண்டுமே இலியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூபிஸ், இது மேலே உள்ளது. அதுக்கு கீழே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்டியம். கீழே உள்ளது வந்து பார்த்தா இஸ்டியம். லைக் தட். இப்படி போடுறோம்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இலியம். ஓகே. இந்த இடத்துல இது வந்து இந்த ரீஜன்ல இன்னொரு பெண்டிங் வந்து இப்படி ப்ராசஸ் வந்து இப்படி வரும். இது கீழே உள்ளது. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூபிஸ். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்டியம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. 3 போன்ஸ் ஜாயின் பண்ணி காக்கிஸ்டார் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அட் த பாயிண்ட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் இலியம், இஸ்டியம், பியூபிஸ் த கேவிட்டி இஸ் கால்டு அசிட்டாபுலம். நல்லா தெரிஞ்சுங்க. அசிட்டாபுலம்ங்கிறது எங்க அப்படின்னா நம்ம வந்து இங்க அக்ரோமியான் ப்ரொஜெக்ஷன் ஷோல்டர்ல பார்த்தோம்ல, அந்த அக்ரோமியான் ப்ரொஜெக்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேவிட்டி இருக்கு. அது கிளீனாய்டு கேவிட்டி. நல்லா மைண்ட்ல வச்சுக்க, அது கிளீனாய்டு கேவிட்டி. அந்த கிளீனாய்டு கேவிட்டில தான் நமக்கு வந்து அப்பர் ராமுல உள்ள வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹியூமஸோடைய ஹெட் ரீஜன் வந்து ஆர்டிகுலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. பால் அண்ட் சாக்கெட் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. பந்து கிண்ண மூட்டு, பால் அண்ட் சாக்கெட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஸ்டியம், பியூபிஸ், அப்புறம் அது இலியம் ஜாயின் பண்ற இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கேவிட்டி ஒன்று இருக்கு. அந்த கேவிட்டிக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டாபுலம். நல்லா வச்சுங்க. ஸோ விச் தை போன் ஆர் ஆர்டிகுலேட். அப்போ அசிட்டாபுலம்ங்கிறது எந்த சைடு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு டயக்ராம்ல இங்க இதில் கொடுக்கல. தட் இஸ் கால்டு இந்த சோக்கேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சோக்கேட்டுக்கு பேர் தான் அசிட்டாபுலம். இங்கே தான் நம்மளுடைய தொடையினுடைய எலும்பு அந்த வந்து பார்த்தோன்னா ஃபியூமா, அந்த ஃபீமருடைய ஹெட் ரீஜன்ஸ் வந்து இங்கே ஆர்டிகுலேட் ஆகிருக்கும். சைடில் லேட்டரல் அப்பண்டேஜஸாக இருக்கும். அது வந்து இந்த அசிட்டாபுலங்கிறது. அந்த அசிட்டாபுலத்துலேருந்து மூவ்மெண்ட் ஏதாவது நகர்ந்ததுன்னா கால் நகுத்தம் நடக்க முடியாது. அதே மாதிரி இந்த அப்பர் ஆர்ம்ஸில் வந்து இந்த கிளீனாய்டு கேவிட்டிலேருந்து அந்த ரேடியஸ் இறங்கினாலும் அது வந்து ப்ராப்ளம். அது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலார் டிஸ்டோபி, அந்த மஸ்குலார் ப்ராப்ளம் ஓரியன்டட். அது வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ, அங்கே இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அந்த அந்த அதோடைய போன் அட்டாச்மெண்ட் டிஸ்லொகேட் ஆயிடுது. லொக்கேஷன்லேருந்து டிஸ்லொகேட் ஆயிடுது. ஓகேங்களா. அது ஒரு ப்ராப்ளம். அதான் வலி தாங்க முடியாது. ஸோ த டூ ஹாவ் ஆஃப் த பெல்விக் கிரிடில் மீட்டு வென்ட்ரலி. வென்ட்ரல் என்ன சொல்லுவீங்க முன்னாடி. டு ஃபார்ம் பியூபிஸ் என்னது சிம்பைசிஸ். அப்போ 2 போனும் இந்த இடத்துல, அதாவது பியூபிஸ் ஃபார்ம் ரெண்டுமே ஃப்ரண்ட்ல வந்து ஜாயிண்ட் ஆகும் பொழுது இந்த இடத்துல 2 போன் ஒட்டிக்கும் போது இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா பியூபிக் சிம்பைசிஸ் கண்டெய்னிங் த ஃபைப்ரஸ் கார்ட்லேஜ். அப்போ பியூபிக் சிம்பைசிஸ்ங்கிறது நம்ம போன டயக்ராம்ல ஈஸியாக பார்க்கலாம். கவனிங்க. இந்த கார்ட்லேஜ் ஒன்று உங்களுக்கு வந்து எந்த கலராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலராக கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இதுதான் பியூபிக் சிம்பைசிஸ். 2 பியூபிஸ் போன் ஜாயிண்ட் ஆகிறதுனால வரக்கூடிய கார்ட்லேஜ் தான் பியூபிக் சிம்பைசிஸ். ஓகே. அது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி அது வந்து பார்த்தா யாருக்கு அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டியூரிங் த டெலிவரி அப்போ இந்த பிபி சிம்பைசிஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு உள்ள இருக்க ஃபீட்டஸ் வந்து வெளில வரும். ஓகேங்களா. ஸோ சிம்பைசிஸ் கண்டெய்னிங் த ஃபைப்ரஸ் கார்ட்லேஜ். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பெல்விக் கிரிடில் வச்சுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குது. அதை வச்சு அது மேலா ஃபீமேலாங்கிறத ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
ஏன்னா பெல்விக் அந்த கிரிடில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ங்கிறது அந்த பெல்விக் கிரிட்ல தான் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ங்கிறது இருக்கும். அப்ப பெல்விக் லீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்டா கொஞ்சம் ஸ்ப்ரெட்டிங்கா இருந்தது அப்படி வந்து பாத்தீங்கன்னா, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள டெப்த்தா இருந்தது அப்படி வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்க்கான ஒண்ணு அது பெல்விக் கிரிடில். ஏன்னா ஒரு ஒரு ஸ்கெலிட்டன் இருக்கு. அது மேலா ஃபீமேலான பேரா எழுதியிருக்க போது, இல்ல வந்து பவுடர் அடிச்சு லிப்ஸ்டிக் போட்டு அது மேக்கப் பண்ணிட்டு அது அது ஸ்கெலிட்டனா இருக்குமா? இது ஃபீமேல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே ஒரே ஸ்கெலிட்டன் தான், ஒரே நம்பர்ஸ் தான். தேர் இஸ் நோ டிஃபரன்ஷியேட். பட் இந்த பெல்விக் கிரில் வச்சு அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் கிரில் ஆழமா டீப்பா பிளஸ் எக்ஸ்பாண்டபிளா இருந்ததுன்னா அது வந்து ஃபீமேல். ஏன்னா அவங்க யூட்ரஸ் அட்டாச்மெண்ட், அவங்க வந்து பிரெக்னன்சி ஆகிறதுக்காக அடாப்டேஷன்ஸ், அது ஃபீமேலுக்கான அடாப்டேஷன். மேலுக்கு அப்படி இருக்காது. வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரோவா இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தா ரொம்ப எலாபரேட் ஆகிருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ டெலிவரி டைம்ல எது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஹார்மோன்ஸ் ஆக்சிடோசின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தா ரிலாக்ஸின். இந்த ரிலாக்ஸினும் ஆக்சிடோசினும் என்ன செய்யும் அப்படின்னா இந்த பெல்விகில் இருக்கக்கூடிய அந்த பியூபிள் சிம்பைசிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அது எக்ஸ்பேண்ட் பண்ணாதான் உள்ள இருக்க ஃபீட்டஸ் வெளில வர முடியும். அந்த அந்த ஹார்மோன்ஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் த ஜாயிண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் ஜாயிண்ட்? ஜாயிண்ட்னா என்ன? ஒரு போனு இன்னொரு போனு ஆர்டிகுலேட் ஆகுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு போனு இன்னொரு போனும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு பேர் மூட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட்ஸ். ஸோ ஜாயிண்ட்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் போன். ஒரு போனு இன்னொரு போனு ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இது ஒரு போனுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இது ஒரு போனுன்னு வச்சுங்களேன். ஒரு போனு இன்னொரு போனு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்க பேர் தான் வந்து பார்த்தோன்னா என்னது பிட்வீன் த போன்ஸ். இந்த கான்டாக்ட் எதுக்கு இடையில இருக்கலாம்? ஜாயிண்ட்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட் எங்க இருக்கு? பிட்வீன் போன்ஸ் ஆர் பிட்வீன் போன்ஸ் அண்ட் கார்ட்லேஜ். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல நான் எந்த ஒரு போன்ஸ் அங்க இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இடையில வந்து ஒரு ரீஜன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? கார்ட்லேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ரெண்டு போனும் உரசிக்காம இருக்கிறதுக்காக இடையில வந்து கார்ட்லேஜ் இருக்கும். அப்ப ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு பேர் ஜாயின்ஸ். அல்லது கான்டாக்ட் பிட்வீன் த கார்ட்லேஜ் அண்ட் போன். இப்போ மீனிங் புரியுதா? பிட்வீன் த போன்ஸ் அண்ட் இன்னொன்று என்னது? கார்ட்லேஜ். அப்ப ரெண்டுமே ஜாயின் பண்ற இடத்துல தான் ரெண்டுமே மீட் பண்ற இடம் தான் ஜாயின்ட்ஸ்னு சொல்றாங்க. ஸோ தே ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் என்னது? ஜாயின்ட்ஸ். மொத்தம் 3 வகையா பிரிக்கிறாங்க அந்த இணைப்புகளை, ஜாயின்ட்ஸ். ஒன்று ஃபைப்ரஸ். நம்ம தெரியும் நமக்கு ஃபைப்ரஸ்னா என்ன அப்படிங்கிறது. ஃபைப்ரஸ் இழையினால ஆனது. ஸோ இந்த ஃபைப்ரஸ் வந்து பார்த்தோன்னா இம்மூவபிள் ஜாயின்ட்ஸ். உங்களுக்கு தெரியும் ஹெட் ரீஜன்ல இருக்கும் நான் மூவிங் ஜாயின்ட்ஸ். நம்ம இருக்கக்கூடிய 8 போன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு 8 போன்ஸ் நான் மூவா பண்றோம். இங்க பாருங்க, நான் பெக்டோரல் கிரிடில் ஆட்டுறேன் அப்படின்னு பெக்டோரல் கிரிடில் ஆட்ட முடியுமா? இல்ல ஃப்ரான்டல் லோப் வந்து அந்த ஃப்ரான்டல் போனை நான் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி போன்ஸ் ஆர் அட்டாச் லைக் தட் சாச்சுரஸ். ஒரு அடிப்பட்ட இடத்துல டாக்டர் தையல் இப்படிதான் போடுவாங்க. அதே போல ஒரு போனோட இன்னொரு போன் வந்து பார்த்தா இப்படிதான் அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த இதுக்கு பேர் தான் சாச்சுரஸ் அப்படின்னா ஜிக்ஸாக் லைனிங் அட்டாச்மெண்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஒரு போனையும் இன்னொரு போனையும் ஜாயின் பண்றக்கூடிய அந்த ரீஜனுக்கு பேர் என்னப்பா? போனையும் அட்டாச் பண்ணக்கூடிய டிஷ்யூ லிகமெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ போனையும் இது வந்து பார்த்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ் தான் அட்டாச் ஆயிருக்கு. அது வந்து இம்மூவபிள், அதை மைண்ட்ல வைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜினஸ் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். நம்ம பார்த்துருப்போம் வெற்றி பிளக்க ஒவ்வொரு வெற்றி பிளக்கும் இடையில வந்து என்ன இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷேப்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா கார்ட்லேஜ் இருக்கு. எதுக்கு அப்படின்னா ஸ்லைட்லி மூவபிள். இப்போ அங்கே வந்து கார்ட்லேஜ்னஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், நான் அப்படியே ராடு ரோபோட்டிக் மாதிரி நிற்க வேண்டியதான். குனிய கூட முடியாது. ஏன்னா போனு கறக்கு முறக்குங்க. அப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ரிப்ஸுக்கு இடையில உங்களுக்கு கார்ட்லேஜினஸ் இருக்கிறதுனால ஒரு ஃப்ளெக்சிபிள் மூவ்மெண்ட், அதுக்காக வில்லு மாதிரி வளைய முடியாது. ஆனால் யங் ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஒரு பேபி ஒரு அரௌண்ட் ஏஜ் ஆஃப் 5-6 இந்த ஏஜில் இருக்கும்போது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க ஸ்பைனல் கார்டை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பைன் வந்து அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்னொன்று கார்ட்லேஜ் தான், ஈஸியாக ப்ரோக்கும் ஆகாது, பெண்டு ஆகும். சில பேர் அப்படியே பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காலுக்கு இடையில கழுத்து அப்படி பாம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யங் ஏஜில் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏஜ் 20 அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக குனிஞ்சி நம்ம கட்டை விரல தொடுறதே பெண்ட் ஆகாமல் ஒரு ரீசனபிளாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்காது. இன்னொன்று என்னது போன் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அது கண்டினியூ பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த அடாப்டேஷன் அந்த ஷேப்புக்கு வந்து அந்த ஸ்பைன் வந்து இது பண்ணும். சடனாலாம் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போ கார்ட்லேஜினஸ் ஜாயிண்ட் எங்க இருக்குன்னா உங்களுக்கு வந்து வெர்டிப்ரே, அதில் மைண்டில் வைங்க. நெக்ஸ்ட் சைனோவியல். சைனோவியல் ஜாயின்ட்ஸ் அப்படின்னா இந்த மூட்டு, ஓகேங்களா? ஒரு மூட்டு இன்னொரு மூட்டு இருக்கு, இடையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த கார்ட்லேஜியஸ் இருக்கும் லைக் தட். அதை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்குன்னா லிக்விட் இருக்கும், சைனோவியல் லிக்விட் இருக்கும், ஓகேங்களா? சைனோவியல் ஃப்ளூயிட். அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுகளை பாதுகாக்குது. அப்போ மூட்டுகளில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 டைப்ஸ். ஒன்று ஃபைப்ரஸ், செகண்ட் கார்ட்லேஜினஸ், 3 வந்து பார்த்தீங்கன்னா சைனோவியல். சைனோவியல்ங்கிறது மூவபிள். நம்ம மூட்டு இருக்கு, அது வந்து பார்த்தா மூவபிள் தானே. பட் மூவபிள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகாது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 180 டிகிரி தான் மூவபிள், இவ்வளவுதான். இதுக்கு மேலே நான் வந்து ஹேண்டை வந்து பெண்ட் பண்ண முடியுமா, இப்படி வளைக்க முடியுமானா முடியாது. அப்போ அது ஜாயின்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் பார்க்கும்போது நம்ம கிளியராக பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க்குங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு கேட்பாங்க. ஸோ ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரஸ் ஜாயின்ஸ், ஃபைபர்லாம் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது இம்மூவபிள் ஜாயின்ஸ். இங்கே கவனிங்க, இப்படி தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா அந்த சாச்சுரஸ் மெத்தட், இங்கே பாருங்க இப்படி தான் இருக்கும். அட்டாச்மெண்ட் ஒரு பஸ்ஸில் நம்ம சேர்க்குற மாதிரி அட்டாச்மெண்ட் ஆயிருக்கு. எவ்வளோ போனை பாருங்க, ஸ்பாஞ்சி போன். இதுதான் சாச்சுரஸ், தையல் போட்ட மாதிரி இருக்கு, ஓகேங்களா? இது உள்ள உள்ளது காம்பேக்ட் போன்னு சொல்லுவாங்க, நல்ல போன் இது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இம்மூவபிள் ஜாயின்ஸ், இது வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இம்மூவபிள். ஸோ சாச்சுரஸ் பிட்வீன் த ஃபிளாட் ஸ்கல் போன். இது கேட்பாங்க, இம்மூவபிள் ஜாயின்ஸ் நம்ம பாடியில் எங்கே இருக்குன்னா ஸ்கல்லில், மண்டை ஓட்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும், ஓகேவா? செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்ட்லேஜினஸ் ஜாயின்ட். கார்ட்லேஜினஸ்ங்கிறது அந்த வெர்டிப்ரா, அந்த பேக் போனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெர்டிப்ரேவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்க்கு தான் வந்து பார்த்தோன்னா கார்ட்லேஜ், அந்த டிஷ்யூ வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸ்லைட்லி மூவபிள் ஜாயின்ட்ஸ், போன்ஸ் ஆர் ஜாயின்டு டுகெதர் வித் த ஹெல்ப் ஆஃப் கார்ட்லேஜ். அப்போ இங்கே ஒரு வெர்டிப்ரே இருக்கு அப்படின்னா, கீழே ஒரு வெர்டிப்ரே இருக்குன்னா உங்களுக்கு இடையில யார் இருக்கா அப்படி வந்து பார்த்தோன்னா தே ஹேவ் எ என்னது கார்டிலேஜ். இந்த இது கார்ட்லேஜ் இருக்கிறது தான் நம்ம மூவ் பண்ணுறோம். ஏன்னா கார்ட்லேஜ் இஸ் எ ஸ்லைட்லி என்னது ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல், ஓகேங்களா? அது இருக்கிறது தான் நம்ம பெண்ட் ஆகிறோம், இல்லாட்டி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டியதான். ஜாயின்ஸ் பிட்வீன் த அட்ஜஸ்டன்ட் வெர்டிப்ரே, ஒரு வெர்டிப்ரேக்கும் இன்னொரு வெர்டிப்ரேக்கும் இடையில எங்கெல்லாம் கவனிங்க, இங்கெல்லாம் யார் இருப்பா அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்ட்லேஜ்ங்கிறது இருக்கும் டெஃபினட்டா, ஓகேவா? ஓகே, செகண்ட் பார்த்தாச்சு. தேர்டு ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஜாயிண்ட். சைனோவியல் ஜாயிண்ட் இந்த பட்டீலா பார்த்தோம் இல்லையா, பட்டீலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டீலா கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு, நீ கேப், அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஜாயின்ஸ் தான் இருக்கு. ஸோ சைனோவியல் ஜாயின்ஸ் ஆர் என்ன சொல்றாங்க, மூவபிள் ஜாயின்ஸ், ஓகேங்களா? தே ஆர் கேரக்டரைஸ்டு பை த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃபில்டு சைனோவியல் கேவிட்டி. ஒரு கேவிட்டிக்குள்ள, அந்த நீ கேப்குள்ள, அந்த இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கு, ஓகேங்களா? அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கிறதுனால இதுக்கு பேர் சைனோவியல் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் த டூ போன்ஸ், ஆர்டிகுலேட்டிங் ஜாயினிங், இது ஒரு போனு இது ஒரு போனு, ரெண்டு போனு ஜாயின் பண்ண வேண்டிய இடத்துல போனுக்கு மேலே அந்த கிரீன் கலராக கொடுத்துருக்காங்க பாருங்க, அது ஆர்டிகுலார் லிப்பு. இதுதான் அங்கேயும் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கார்ட்லேஜ் இங்கே இருக்கு, மைண்டில் வைங்க, இங்கேயும் கார்ட்லேஜ் இங்கே இருக்கு. அதை சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சைனோவியல் மெம்பரின் இருக்கும். அந்த சைனோவியல் மெம்பரின்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைனோவியல் ஃப்ளூயிடு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மூட்டு வலி எதனால வரும், இப்போ போன் டிஃபார்மிட்டிஸ் பார்க்கும்போது நம்ம ஆர்த்திடிஸ்ன்னு பார்ப்போம். அப்போ ஆர்த்திடிஸ்ன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா எரோடேட் ஆயிருக்கும், தேய்மானம் அடைஞ்சிருக்கும். இல்லாட்டி அங்கே வந்து சைனோவியல் ஃப்ளூயிடு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும், இல்லாமல் போயிருக்கும், ஓகேங்களா? இதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சைனோவியல் ஃப்ளூயிடு இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டூ போன்ஸும் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜாயின் பண்ணும்போது மூவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், உரசும் பொழுது பெயின் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் டாலரபிள், தாங்க முடியாத அளவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, இது சைனோவியல் ஃப்ளூயிட் இருந்ததுன்னா அது சைனோவியல் ஜாயின்ஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தையும் அந்த லோவர் லெக்கும் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல அந்த நீ கேப் அந்த இடத்துல தான் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதான் இப்போ ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் நம்பர் ஆஃப் போன்ஸு, மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ். இங்கே தான் உங்களுக்கு சுற்றி சுற்றி விட்டு அப்படியே கன்ஃபியூஷன் பண்ணி விடுவாங்க. இந்த ஏரியா ரொம்ப கிளியராக இருக்கணும். ஒன்று பால் அண்ட் சோக்கெட் ஜாயின்ஸ், ஓகேங்களா? பால் அண்ட் சோக்கெட் ஜாயின்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பால்னாலே தெரியும்,
ஒரு சாக்கெட்னா ஒரு கேவிட்டி மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த கேவிட்டிக்குள்ள தான் யாரு போய் அட்டாச் ஆகுறா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கலரே இல்ல. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போய் போன் போய் அட்டாச் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல போன். அப்ப இதே மாரி அட்டாச்மென்ட் நம்ம பாடியில எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கவனிங்க. ஷோல்டர் ஜாயிண்ட். இன்னொன்னு ஹிப் ஜாயிண்ட். நல்லா தெரிஞ்சுங்க. ஷோல்டர் ஜாயிண்ட். நம்ம இந்த இந்த பார்த்தோம் இல்லையா? அந்த ப்ராமினன்ட் அக்ரோமியன் ப்ராசஸ். அந்த அக்ரோமியன் ப்ராசஸ் கீழ ஒரு கேவிட்டி இருக்கு. அந்த கேவிட்டிக்கு பேரு கிளீனாய்டு கேவிட்டின்னு பார்த்தோம். அந்த கிளீனாய்டு கேவிட்டில தான் ஹியூமரஸ் போய் அட்டாச் ஆயிருக்கு. அது ஒரு இது வந்து 360 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணக்கூடியது. இந்த ஜாயிண்ட் பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. இங்க கவனிங்க, நான் ஃபுல்லாவே சுத்துவேன். அப்ப இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ஸ் கிவ் 360 டிகிரி என்னது மூவ்மெண்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் ஆர் அந்த அப்பண்டேஜஸ். ஓகே. ஹிப் மூவ்மெண்ட். இப்ப லோவர் லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படி வந்து பாத்தீங்கன்னா லோவர் லிம்ஸ் இந்த அசிட்டாப்லம்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ இந்த அசிட்டாப்லத்தில் தான் வந்து பார்த்தா அட்டாச் ஆகிருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து நம்ம எந்த ஆங்கிளில் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்ஸ் இஸ் ஆல்வேஸ் என்னது 360 டிகிரி ஆஃப் என்னது மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹிங் ஜாயிண்ட். ஹிங் ஜாயிண்ட்ங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீ ஜாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எல்போ ஜாயிண்ட். ஓகேங்களா? முட்டிகள். நீ ஜாயிண்ட். ஓகேங்களா? நம்மளோட காலோடைய முட்டி, அதோட இந்த முட்டி, இந்த கையினுடைய இந்த முட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த நீ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட மூவ்மெண்ட் தெரியணும். லைக் தட் இது வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரி தான் மூவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நான் கீழே 360 கொண்டு வரணும்னா உடச்சி தான் எடுக்கணும். அப்போ என்ன செய்ய ரொட்டேட் ஆகாது. அப்போ ஹிங் ஜாயின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரிக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிங் ஜாயின். அது எங்கே இருக்குது அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய முட்டி அந்த பட்டியில் அந்த நீ கேப் பார்த்தோம்ல அது அது வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் மடக்க முடியும். ஃப்ரண்ட்ல இப்படி வச்சதுக்கு அப்புறம் இப்படி மடக்க முடியும்னா அதை பேர்த்து தான் எடுக்கணும். ஓகே. இது வந்து 180 டிகிரி வந்து மூவ் ஆகக்கூடியது. அடுத்தது பைவாட் ஜாயிண்ட் தான் அதிகமாக கேட்பாங்க. எங்கே இருக்குது இந்த பைவாட் ஜாயிண்ட் அப்படின்னா ஜாயிண்ட் பிட்வீன் அட்லாஸ் அண்ட் ஆக்சிஸ். இதுதான் பைவாட் ஜாயிண்ட். அட்லாஸ் இன்னொன்று ஆக்சிஸ். எங்கே இருக்குது அட்லாஸ் அண்ட் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பின்னாடி காட்டுறேன். நெக் ரீஜன்ல வந்து வெர்டிபிரல் காலத்தில் இது அட்டாச் ஆயிருக்கும். பைவாட் ஜாயிண்ட் அதிகமாக கேட்பாங்க. பார்த்துங்க. கேட்டதில் இது ஒன்று. அது கிளைடிங் ஜாயிண்ட்ஸ் பிட்வீன் த கார்பல்ஸ். இந்த மணிக்கட்டு இருக்கு இல்லையா? அதில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா அது கிளைடிங் ஜாயிண்ட். அது வந்து எந்த ஆங்கிள் வேணாலும் மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது கிளைடிங் ஜாயிண்ட்ஸ். ஓகே. சேடல் ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு ஜாயிண்ட் இருக்குது. இந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கார்பல்ஸ். இன்னொன்று அது மெட்டா கார்பல்ஸ் ஆஃப் தம். கார்பல்ஸ் தான் மணிக்கட்டு. இன்னொன்று மெட்டா கார்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடியது, பாம்பில் இருக்கக்கூடியது. அப்போ உங்களுக்கு மணிக்கட்டும் உங்களுக்கு பாம்புலையும் உள்ள இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேடல் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. லைக் தட் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. சேடல் ஜாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜாயிண்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே. ஸோ இந்த யூனிட்டோடைய லாஸ்ட் டாபிக் நம்ம வந்துட்டோம். டிசார்டர் ஆஃப் த மஸ்குலர் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஃபிசியாலஜிக்கல் சிஸ்டம் படிக்கும்போது அதில் டிசார்டர் வந்து கண்டிப்பாக டாபிக் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். ஒன்று டிசார்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஏதாவது கேட்பாங்க. மெக்கானிசம் ப்ராசஸ்னாலும் ஒன்று தான், இல்லை அதர் ரிலேட்டடாக உள்ளதை கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபிசியாலஜிங்கிறது. ஓகே. டிசார்டர் ஆஃப் த மஸ்குலர் ஸ்கெலிட்டல் சிஸ்டம்ஸில் ஃபர்ஸ்ட்டு மயஸ்தீனியா கிரேவிஸ். ஸோ மயஸ்தீனியா கிரேவிஸ்ங்கிறது இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன சொல்லுவீங்க? நம்மளுடைய செல்ஸு நம்மளுடைய பாடிஸோடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். நம்மளுடைய செல்ஸை நம்மளுடைய பாடிஸோடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மயஸ்தீனியா கிரேவிஸ். ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து ஒரு நர்வ் இம்பல்ஸ் வருது. இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்கான நர்வ் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் போயிட்டு அது டேஸ்ட்டுக்கான அசோசியேஷன் ஏரியாவில் அது இந்த டேஸ்ட்டு அப்படின்னு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொன்று எனக்கு வந்து ஏதோ ஒரு எறும்பு ஒன்று கடிக்குது, ஒரு ஆண்ட் ஒன்று வந்து பைட் பண்ணுது அப்படின்னா அந்த 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 சென்சேஷன் எங்கே போகணும்? என்னுடைய ஸ்கின்னிலேருந்து பிரெயினுக்கு போகணும். பிரெயினில் வந்து எனக்கு வந்து ஐக்கு சைடு கூட என்ன கிடைக்குதுன்னு பார்த்து அதை நான் ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த ப்ராசஸ் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறேன்னா அந்த நர்வ்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுது. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நர்வ்ஸ் கண்டக்ட் பண்ண அந்த பாத்வே இருக்கு இல்லையா? அந்த பாத்வே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நர்வ் வந்து இம்பல்ஸ் கொடுக்குது அப்படின்னா அது அந்த அந்த இம்பல்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டைல் கோலைன்.
அதுதான் நியூரோ என்னது டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்சஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சப்ஸ்டன்ஸ்னா நமக்கு இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் மெசேஞ்சர், ஒரு மெட்டீரியல். அது யார் செக்ரேட் பண்றா? நியூரான் வந்து செக்ரேட் பண்ணுது. அந்த நியூரான் செக்ரேட் பண்ணக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டரை நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் செல்லு போய் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஏன் அப்படின்னா அது ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் போல அது நம்ம பாடியை வந்து டெஸ்ட்ராய் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த அசிட்டில் கோலினை டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்போ அசிட்டில் கோலின்ல தான் மெசேஜ் இருக்கு. அது நெக்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் அந்த டிஷ்யூகளுக்கு கொண்டு போகுமானா போகாது. அப்போ அந்த டிஷ்யூ வந்து என்ன செய்யாது? ஃபங்க்ஷனிங் ஆகாது. அதனால வரக்கூடியதான் இந்த மையஸ்தீனியா கிரேவிஸ். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் என்ன செய்யுது? ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த ஐலேருந்து அந்த இம்பல்ஸ் போகலை, அங்கே உள்ள நியூரான்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா எனக்கு அது ஓப்பனிங் கண்டிஷன்லேயே இருக்கும், அப்படியே தான் இருக்கும், எந்த வித மூவ்மெண்ட்டுமே இருக்காது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அசிட்டைல் கோலைன் வரணும், சோடியம் அயான்ஸ் ஓப்பன் ஆகணும். இது நார்மல் ப்ராசஸ். இங்கே கவனிங்க, இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அசிட்டைல் கோலைன் கெமிக்கல் மெசஞ்சருங்கிறேன். அசிட்டைல் கோலைன் அங்கே இருக்கக்கூடிய கேட்டிங் சேனல் அதை போய் பைண்ட் ஆனோடனே சோடியம் அயான்ஸ்லாம் என்ன செய்யுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருந்து வெளில போகும் நார்மலாகவே. இதுதான் ப்ராசஸ். அப்போ தான் இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுது. இங்கே வந்து பாருங்க நம்மளோட ஆன்டிபாடி என்ன செஞ்சிருது? அந்த அசிட்டைல் கோலைனில் டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்போ அந்த 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 இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுமா அப்படின்னா அந்த இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகாது. ஏன்னா அந்த வந்து உங்களுக்கு அசிட்டைல் கோலைன் போய் அந்த கேட் சேனலை ஓப்பன் பண்ணாதான் உள்ளே இருந்து உங்களுக்கு சோடியம் அயான்ஸ் வெளில வரும். சோடியம் அயான்ஸ் வெளில வந்தால் தான் உங்களுக்கு இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ தான் டீபோலரைஸ் ஆகும். நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை படிக்கிறப்ப டீட்டெயிலாக தெரியும். வாட் இஸ் போலரைஸ், வாட் இஸ் டீபோலரைஸ், வாட் இஸ் ரீபோலரைஸ் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம. இங்கே வந்து நம்மளுடைய ஆன்டிபாடி நம்மளுடைய நரம்பு கடத்துதல இருக்கக்கூடிய அசிட்டைல் கோலைனை உங்களுக்கு என்ன செய்யுது? டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகாது. இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகாதனால எந்த பார்ட்டுக்கு நியூரான்ஸ் வந்து இம்பல்ஸ் கண்டக்ட் பண்ணலையோ அந்த பார்ட்டு ஃபங்க்ஷனிங் ஆகாது. தட்ஸ் ஆல். ஸோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அஃபெக்ட் தான் என்னது? நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு நியூரானும் மசில்ஸும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன். நியூரோனா நியூரான், மஸ்குலார். ஓகே, அப்போ நியூரோ மஸ்குலார் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூரானும் மசில்ஸும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோ மஸ்குலார் என்னது அந்த ஜங்ஷன் சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸார்டர் அசிட்டைல் கோலைன் நம்மளோட ஆன்டிபாடி அட்டாக் பண்ணுது. நம்மளோட ஆன்டிபாடியே நம்மளோட அசிட்டைல் கோலைன் டிரான்ஸ்மிட்டிங் இம்பல்ஸை அட்டாக் பண்ணுறதுனால இதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். ஆட்டோனா செல்ஃபு, இம்யூன் சிஸ்டம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. இட் அஃபெக்ட் த நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன் பார்த்துட்டோம். இட் லீட்ஸ் டு த ஃபேடிக். ஃபேடிக்னா அந்த இம்பல்ஸ் தான் கண்டக்ட் போகாதே, அந்த இடத்துல எந்த ஃபங்க்ஷன் தசை சோர்வாயிடும், வீக்கனிங் ஆகிடும், பேரலைசிஸ். எந்த பக்கம் போலியோ அந்த பக்கம் அப்படியே இருக்கணும், அப்படியே தான் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து பேரலைஸ் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு வந்து வாய் சில பேர் கோணிட்டு இப்படியே இருக்கும் பார்த்தீங்களா? அது ஒரு பக்கம் பாடியில் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகாமல் போடுறதுக்கு, ஒரு கண்ணு வந்து செயல்படாத போடுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மையஸ்தீனியா கிரேவிஸ் இஸ் ஒன் ஆஃப் த மஸ்குலார். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் மசில் சிஸ்டம் பார்த்தோம்ல, இது மசில் சிஸ்டத்தில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஓகே, த நெக்ஸ்ட் மஸ்குலார் டிஸ்டோபி. ஸோ வாட் டு யூ மீன் பை மஸ்குலார் டிஸ்டோபி அப்படிங்கிறது? டிஸ்டோபி அப்படின்னா என்ன அப்படின்னா த மசில்ஸ் வில் பி லூஸ் ஆர் லாஸ் இன் த ப்ராக்ரஸ் வே. அந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா செதஞ்சிடும், ரெடியூஸ் ஆகிடும். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தா நார்மல் மசில்ஸ் வந்து பாருங்களேன், பைசெப்ஸ் ட்ரைசெப்ஸ்லாம் நல்ல பண்டலாக இருக்கும். இதான் நார்மல் ஹியூமன் பீயிங். இங்கே வந்து பார்த்தோன்னா மசில்ஸ் வந்து என்ன, அது வேஸ்டட் அவுட், அப்படி நலிந்து போயிடுவாங்க. பைசெப்ஸ் வித் மஸ்குலார் டிஸ்டோபி ரொம்ப சின்னதாக போயிடும். ஸோ ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் த ஸ்கெலிட்டல் மசில் இதுதான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எலும்பு தசைகள் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடுது. மோஸ்ட்லி டியூ டு இது வந்து என்ன அப்படின்னா ஜெனடிக் டிஸார்டர். இது 1 மார்க்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மஸ்குலார் டிசீஸ் ஆர் என்னது ஜெனடிக் டிஸார்டர் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்குலார் டிஸ்ட்ரோபி அது வந்து ஒரு ஜெனடிக் டிஸார்டர், பாரம்பரியமாக வரக்கூடியது. அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர் ஏதாவது ஒரு ஜெனரேஷனில் இருக்கும்பொழுது அது கண்டினியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டனி. ஸோ வாட் யூ மீன் பை டெட்டனி அப்படின்னா இட் இஸ் த ரேபிட் ஸ்பாம்ஸ் ஆஃப் மசில்ஸ் டியூ டு லோ கால்சியம் அயான் இன் த பாடி ஃப்ளூயிட். அவங்களோட பிளட்டில்
இந்த பாடி ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அயான்ஸ் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மசில்ஸ் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகாது. மசில் ஃபங்க்ஷனிங் ஆகிறதுக்கும் கால்சியம் அயானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பீங்க தானே? மசில் செயலற்று போயிடுறதுனால உங்களுக்கு மசில்ஸ் வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலாம். டீப்பாக போனால் தான் உங்களுக்கு புரியும். இதுதான் நியூரானுடைய எண்டிங் பிளேட். அதுக்கு பேர் தான் ஸ்னாப்டிக் நோப்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஆக்சான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சான்ல நிறைய சினாப்டிக் நோப் இருக்கும். அதுல ஒரு சினாப்டிக் நோபை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது சைட்டான்னு சொல்லுவாங்க. சைட்டான்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்னா டென்ட்ரைட்ஸ் இருக்கும் நிறைய. ஞாபகம் இருக்கா ஓரளவு? இதெல்லாம் டென்ட்ரைட்ஸ். உள்ள நியூக்ளியஸ் இருக்கும். டென்ட்ரைட்ஸ்ங்க நல்ல பிரான்ச்சஸ் ஆயிருக்கும். இருக்கு சார். டென்ட்ரைட்ஸ் ஓகே. ஸோ இப்போ சினாப்டிக் நோபுக்கு வரும்பொழுது உங்களுக்கு இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த இம்பல்ஸ் வந்து இங்கேருந்து இம்பல்ஸ் ரிசீவ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த இம்பல்ஸ் வந்து பார்த்தா ஒன் வே டைரக்ஷனு செல் பாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆக்சான், இதான் ஆக்சான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எண்டு பிளாட் ஆஃப் த சினாப்டிக் நோபுக்கு வருது. எப்படி வரும் அப்படின்னா அசிய வெசிக்கிளா வரும். எப்படி வருது அப்படி வெசிக்கிள், சினாப்டிக் வெசிக்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? சினாப்டிக் வெசிக்கிள். வெசிக்கிள் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த சினாப்டிக் வெசிக்கிள்ல உங்களுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன ஆகுது அப்படின்னா டீபோலரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது இங்க ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் பேர் தான் கால்சியம் சேனல். இந்த சேனல் பேர் தான் என்னது? கால்சியம் சேனல். அந்த கால்சியம் சேனல் அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்தோடனே ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனோடனே வெளியில உள்ள கால்சியம் என்ன செய்யும் அப்படின்னா உள்ளார உள்ள அந்த வெசிக்கிள்ஸ்ல போய் பைண்ட் ஆகும். அந்த வெசிக்கிள்ஸ்குள்ள தான் அசிட்டில் கோலைன் இருக்கு. கால்சியம் போய் பைண்ட் ஆனாதான் அந்த வெசிக்கிள்ஸ் அதோடைய பாட்டத்துல போய் படிஞ்சு அது ரப்சர் ஆகி என்னத்தை ரிலீஸ் பண்ணும்? அசிட்டில் கோலைனை ரிலீஸ் பண்ணும். இந்த அசிட்டில் கோலன் ரிலீஸ் பண்ணாதான் அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய நியூரான்ல எந்த சேனல் ஓப்பன் ஆகுது? சோடியம் சேனல் ஓப்பன் ஆகுது. சோடியம் சேனல் ஓப்பன் ஆனோடனே அந்த உள்ள இருக்கக்கூடிய சோடியம் வெளியில போகும். இது வந்து டீபோலரைஸ். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன ஆகும்? கால்சியம் அயானோட ரோல் என்ன? அந்த அசிட்டில் கோலைன் போய் அந்த வெசிக்கிள்ஸ்ல பட்டு அந்த இந்த கால்சியம் போய் அந்த அசிட்டில் கோலைன் அந்த வெசிக்கிள்ஸ்ல பைண்ட் ஆனாதான் அது போய் என்ன செய்யும்? கீழே பாட்டத்துல போய் படியும். பாடத்துல போய் டச் ஆனாதான் அது என்ன செய்யும்? ரப்சர் ஆகி அசிட்டில் கோலைனை ரிலீஸ் பண்ணும். இங்க கால்சியம் அயானே இல்ல. அப்ப இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகுமா அப்படின்னா கண்டக்ட் ஆகாது. ஓகேங்களா? இது வந்து என்ன செய்யாது? கண்டக்ட் ஆகாது. இட் இஸ் த ரேபிட் ஸ்பாம். ரேபிட்னா தீவிரமா துரிதமா என்னது? தசை வந்து நலிவடைந்து போயிடும். ஓகேங்களா? டியூ டு த லோ கால்சியம் இன் த பாடி ஃப்ளூயிட். அப்பப்போ பிளட் டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் எவ்வளோ இருக்கு, எதாவது நார்மலா இருக்கா, அப்நார்மலா இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். இது கூட பேரலைஸ்ல கொண்டு விட்டுரும். ஏன்னா ஒன்ஸ் ஒரு மசில்ஸ் வந்து கால்சியம் இல்லை, அதுக்கப்புறம் கால்சியம் கொடுத்தா சரியாயிடுமா அப்படின்னா டெட்டனிங்கிறது இது ஒன் ஆஃப் த ஜெனடிக் டிசீஸ் தான் வரும். டெட்டனிங்கிறது நம்மளோட ஃபுட் பிஹேவியரால கூட வரக்கூடிய ஒரு டிசீஸ். அப்போ நம்ம ஃபீட்டஸாக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய என்ன இருக்கும்? கால்சியம் ஓரியன்டட் ஃபுட் எடுத்துக்கணும். கால்சியம் ஓரியன்டட் ஃபுட் எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு ஃபீட்டஸுடைய போன் டெவலப்மெண்ட் இருக்கும். அதோடைய மற்ற ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கும் சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி. மூட்டு வலி எதனால் வருதுங்கிறத நம்ம பார்த்துருப்போம். எதனால் வருது மூட்டு வலி? இட் இஸ் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட். நம்ம மூட்டுகள் வீங்கிறதுனால வர்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே கவனிங்க, இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் அங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஃப்ளூயிட் வீக்காக இருக்கலாம். அதே போல் எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கும் நம்மளாம் பார்த்துருப்போம்ல. ஓகே, பைவாட் ஜாயிண்ட், ஸ்லைடிங் ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா என்னது? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட். இன்ஃப்ளமேஷன் ஒன்றும் கிடையாது, வீக்கம். வீக்கம் எதனால வருது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள டிஷ்யூ எதுவும் என்ன செய்யுது? டேமேஜ் ஆயிடுது. அதனால வரக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி வருதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை ஆஸ்டியோபோரோசிஸ்? ஆஸ்டியோனா போனு, போரோசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஹோல்ஸ் இல்லை, ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு போனோட பார்த்து அதில் உள்ள மினரல்ஸ்லாம் என்ன செஞ்சிருது அப்படின்னா பிளட்ல போய் மிக்ஸ் ஆகிடுது. மிக்ஸ் ஆகிறதுல போனோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் ஆகுது. அவ்வளோதான் ஆஸ்டியோபோரோசிஸ். இங்கே பார்த்தாலே தெரியும். இது நார்மலாக இருக்கக்கூடிய போன் மேட்டிக், இது ஆஸ்டியோபோரோசிஸ். அப்போ இங்கே என்ன ஆகுது? இங்கே உள்ள மினரல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா தின் ஆயிடுது. ஓகே, திக்கா உள்ள அந்த போன் வந்து பார்த்தா என்ன செய்யுது? தின்னா மாறிடுது. அப்போ தின்னா எதனால மாறுது அப்படின்னா இட் இஸ் ஃபார் ஏஜ் ரிலேட்டட் டிஸார்டர்.
வயது சம்பந்தமான ஒரு குறைபாடு. வயசானவங்களுக்கு இது வரும் நார்மலாவே. கேரக்டரைஸ்டு பை த டிக்ரீஸ்டு போன் மாஸ். போனுடைய டென்சிட்டி குறையுது, அது இன்க்ரீஸ் சான்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர். ஏன்னா போனுங்கிறது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ போன்ல உள்ள மினரல்ஸ்லாம் பிளட்டுக்கு போயிட்டு, ஏன் பிளட்டுக்கு போடுது? நீ சரியா நியூட்ரிஷன் சாப்பிடல, கால்சியமோ பாஸ்பரஸோ உன்னோட ஃபுட்டில் இல்லை அப்படின்னா போன்ல உள்ள கால்சியத்தையும் போன்ல உள்ள பாஸ்பேட்டை தான் பிளட் எடுத்துக்கும். ஏன்னா பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு தேவை. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தானே ஆகணும். அதனால போன்ல உள்ளது எடுக்க எடுக்க போன் வந்து சாஃப்ட்னிங்காக மாறிடும். சும்மா நடந்து போயிட்டு இருக்கு, லேசாக விடுவாங்க, போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிடும். ஏஜ்டு பர்சனுக்கு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு ரீஜன் வந்து இதுதான். ஸோ டிக்ரீஸ் லெவல் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் இஸ் ஏ காமன் காசஸ். ஈஸ்ட்ரோஜனுங்கிறது யாருக்கு இருக்கும்? மேலுக்கு இருக்குமா ஃபீமேலுக்கு இருக்குமா? ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஃபீமேலுக்கு. அப்போ ஃபீமேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிங் ஆக ஆக இது எப்போ வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் த மெனோபாஸ். மெனோபாஸ் உங்களுக்கு ஆஃப்டர் த 45 to 50 ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகும். மென்சுரேஷன் ஸ்டாப் ஆனோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே ஃபீமேலுக்கு இது வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய டிசீஸ் எல்லாமே வந்துடும். ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் இஸ் ஒன் ஆஃப் த செக்டார். எதுக்கு? கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டத்துக்கு. ஹார்ட் அட்டாக் ஃபீமேலுக்கு வராது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறதுனால தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாரி ஆஸ்டியோபோரோசிஸ் போன் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம் வர்றதுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன். அப்போ அது எப்போ ஸ்டாப் ஆகும்? மெனோபாஸ். அப்போ ஸ்டாப்பிங் ஆஃப் த மென்சுரேஷன் அந்த டைமில் தான் இது வந்து அது நின்னதுக்கு அப்புறம் தான் இந்த வேலைகள்லாம் காட்டும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆஸ்டியோபோரோசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுட். ஸோ கவுட்னா என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிடுது. எதனால இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரிக் ஆசிட் வந்து டெபாசிட் ஆகுது. மீனிங் புரியுதா? அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? யூரிக் ஆசிட் வந்து டெபாசிட் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஸ்வெல்லிங் ஆயிடுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகுது சொல்றாங்க? ஸ்வெல்லிங். அப்போ எதனால ஸ்வெல்லிங் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க வேண்டிய அந்த ஜாயின்ஸ் இருக்க வேண்டிய டிஷ்யூ அக்குமுலேட் என்ன ஆகுது அப்படின்னா யூரிக் ஆசிட். யூரிக் ஆசிட்ங்கிறது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல். மைண்டில் வைங்க, ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் நம்ம பாடிக்குள்ள இருந்தாலே அந்த ஏரியாவை நோக்கி யார் வருவா? நம்மளோட ஆன்டிபாடிஸ் தான் வரும். அப்போ அந்த யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகும்பொழுது அது வருது, அது நம்ம பாடியில் உருவானாலும் இட் இஸ் மஸ்ட் பி எலிமினேட்டட் as soon as possible. அது உருவான உடனே நம்ம யூரினரி சிஸ்டம் வழியா என்ன எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் வழியா ரிமூவ் ஆயிடணும். பட் அங்கே போய் டெபாசிட் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? நார்மலாக இருக்கக்கூடிய போன் உங்களுக்கு வந்து பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா லைக் தட் ஸ்வெல்லிங் ஆகுது. இந்த இடத்துலலாம் உங்களுக்கு என்ன இருக்கு? யூரிக் ஆசிட் டெபாசிட் இருக்கு. இதுக்கு பேர் தான் கவுட்னு சொல்லுவாங்க. இட் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயிண்ட் டியூ டு த அக்குமுலேஷன் ஆஃப் யூரிக் ஆசிட் கிறிஸ்டல். யூரிக் ஆசிட் உப்பு போய் அந்த ஜாயிண்ட்ல படிகிறதுனால தான். அப்போ எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் யூரிக் ஆசிட் போய் படிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மூவ்மெண்ட்டே பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகி ஸ்வெல்லிங் ஆகிடும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் என்னது டிஸார்டர் ஆஃப் த என்னது ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இதோட நமக்கு இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா?